இந்த எஸ்னுடைய எஸ் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறது. பூர்வீக சொத்துக்களை கொண்டுட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பூர்வீக சொத்து வில்லங்கம் இல்லாமலாம் கிடைக்காது. இவங்களுக்கு வில்லங்கம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும். மற்ற விஷயங்களில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலேருந்து ஒரு வியாதி ருணரோக சத்துருக்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ருணரோக சத்துருக்கள் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ருணம்ங்கிறது கடன் ஏற்படுறது, அதே மாதிரி ரோகங்கள் வந்து தோல் நோய் ஏற்படுறது, அப்புறம் பார்த்திங்கனாக்கா எதிரி தொந்தரவு, எப்போதுமே ஒரு எதிரி தொந்தரவு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 7 விதமான கேரக்டர்ஸில் வந்து இவங்க நெகட்டிவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த 7 விதமான பிரச்சனைகளில் வந்து என்னென்னா, ஒன்று ஒரு தோல் நோய் ஏற்படுறது. உடம்பில் வந்து முக்கியமானது வந்து வரக்கூடாத வியாதிகளில் 2 வியாதி நான் எப்பயுமே சொல்கிறது, தோல் வியாதியும் மனநோயும் வரக்கூடாதுன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா 2 மனநோய் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லாமல் போயிடுறாரு. அதே மாதிரி தோல் வியாதி வரும்போது உடம்பு முழுக்க வெள்ளை படர்ந்துருச்சுனாக்கா ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்காது. லாஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வந்து இவங்களுக்கு சில சமயங்களில் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க வந்து என்ன தான் அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்க. படிப்படியான முன்னேற்றம், படித்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, எந்த முன்னேற்றமும் வந்து இவங்களுக்கு தகுதிக்கேற்ற முன்னேற்றமாக தான் இருக்கும்.